முருகன் கைலாயத்தை விட்டு கோவமா கிளம்புறதையும் அந்தகன் அவனோட குருவுக்கே சில நிபந்தனைகள் விதிக்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல முருகன் நினைச்சு பார்வதி திரும்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர விநாயகர் பார்வதிக்கு ஆறுதலா, நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொன்னா அவர் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்ல, பார்வதி இல்லப்பா, கார்த்திகன் என் மேல கோவமா இருக்கான், நம்மளோட எண்ணங்களும் நம்பிக்கையும் வேற வேற, நான் அவனுக்கு இந்த பாடத்தை கத்து கொடுக்கலையோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் அவங்கள தொல்லை பண்ணலமா? எந்த ஒரு தாயுமே தன்னுடைய எல்லா குழந்தைகளும் சமமா தான் நினைப்பா. சரிம்மா, உங்களால முடியல அப்படின்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரு கிளம்புனதும் பார்வதி ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க, இன்னொரு சகோதரனும் இங்க இருந்து கிளம்பிட்டான் இல்லையா, ஆனா அவன் எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு அந்தகனை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில அந்தகனை காமிக்கிறாங்க. அந்தகன் இருக்கிற இடத்துல அவனுடைய குரு அவன் கிட்ட சொல்றாரு, இது பாதாள உலகம், அசுரர்கள் தான் இனிமே உன்னோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்க எல்லாம் அவனை பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரோட உருவமும் அந்தகனுக்கு மனக்கண்ணில் தெரியுது. அந்த கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி இருக்கிற ஒரு அசுரன் சொல்றான், இறுதியா நம்மளோட குரு தேவர் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, இனிமே இவன் தான் நமக்கு பொழுதுபோக்கே அப்படின்னு சொல்லி சிரிக்க, அந்தகன் கொஞ்சம் கூட பயப்படாம அவனை நோக்கி போறான். அந்த அசுரனும் ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட வாயிலிருந்து ஒரு சக்தியை செலுத்த அங்க இருக்கிற ஒரு பாறை அந்தகன் மேல விடுகுது. அதை தடுத்து நிறுத்த அந்தகன் சுக்குநூறா உடைக்கிறான். இதனால அதிர்ச்சியாகிற மத்த அசுரர்கள் இவனை பார்த்து விலகி நிக்கிறாங்க. ஆனா அந்தகன் அந்த அசுரன் கிட்ட போய் சொல்றான், இது நீ முதல் தடவை செய்யறதுனால உன்னை மன்னிக்கிறேன், இதே மாதிரி என்கிட்ட வம்பிழுக்கிற அந்த எண்ணம் கூட இனிமே உனக்கு வரக்கூடாது. ஆனா அந்த அசுரனும் திரும்ப அவன்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி கைலாயத்துல இருந்து இவன் வெளியேறி வந்துட்டான். இவனை மாதிரி இன்னொருத்தரும் கைலாயத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இந்த பிரபஞ்சமே அவங்கவுங்க இல்லத்தை விட்டு வெளியே வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னதும் அந்தகன் ரொம்ப ஆர்வமா கேட்கிறான், யார் கைலாயத்தை விட்டு வெளியே போனா, விநாயகனா அப்படின்னு கேட்கவும், இல்ல கார்த்திகேயன் அப்படின்னு சொல்றான் அந்த அசுரன். அடுத்த காட்சியில விநாயகரும் முருகனையும் காமிக்கிறாங்க. முருகன் விநாயகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் திரும்ப கைலாயத்துக்கு வரப்போறது இல்லை அப்படின்றாரு. விநாயகரும், உங்களுக்கு என் மேல கோவம்னா எனக்கு தண்டனை கொடுங்க, நீங்க திரும்பி வந்தாதான் அம்மா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, முருகன், நான் உன் மேல கோவமா இருக்கிறதா உங்ககிட்ட யார் சொன்னா, எனக்கு நிஜமா உன் மேல எந்த கோபமும் கிடையாது, என்னோட கவலைக்கான காரணத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன், இப்ப அதுக்கான விடையை நான் நெருங்கிட்டதா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், என்ன விடை கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு விநாயகர். விடை என்னன்னா, நான் அந்த கைலாயத்துல இருக்க போறது இல்ல, ஏன்னா நான் ஒரு வீரன், இந்த கைலாயத்துல இப்போ யுத்தம் எதுவுமே இல்லையே, ஆனா நீ மங்களம் மற்றும் அமைதியோட அடையாளமா இருக்க, அதனால நீ இங்க இருந்தீங்கன்னா தான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, என்னோட தேவை இங்க யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. விநாயகர் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணாலும், என் மேல மதிப்பு வச்சிருந்தேன்னா நீங்க இருந்து கிளம்பு, என்ன தடுக்காத அப்படின்னு சொல்ல, இப்ப நான் அம்மா கிட்ட என்ன சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு விநாயகர். அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கண்டிப்பா தெரியும், ஓ நீ அம்மா கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க அவரும் மனசு எல்லாமே கிளம்புறாரு. இங்க கார்த்திகேயனும் கைலாயத்தை விட்டு கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.